வழக்கமாக செய்கிற சேமியா உப்புமா தான். அதை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு 1/2 கேஜி அது ஒரு பேக்கெட் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகா தான் சேர்க்குறேன். காஞ்ச மிளகா ஒரு 5-6 மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ கொஞ்சம் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேமியாவை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஒரு பக்கம் 1 லிட்டர் தண்ணி காய வச்சு வச்சுக்கோங்க. தேவைக்கு ஊற்றிக்கலாம். இப்போ சேமியாவும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம சேமியாவை கொட்டிட்டு இந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். சூப்பர் சாப்பிட்டா நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்தில் உப்புமா ரெடி ஆகிடும் பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போவே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கூட நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக இருந்தது ரெண்டும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். சிக்கன் கிரேவி மாமலாக வைக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன். பாதாம் தேங்காய் ஊற்றாமல் பாதாம் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். மிளகு எல்லாம் போட்டு மிளகு சிக்கன் கிரேவி. சேமியாவுக்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சேமியா. இந்த சிக்கன் கிரேவி நல்லா காரசாரமாக இது கூட சாப்பிடும்போது ஒரு நைட் டின்னராகவோ இல்லை காலையில் கூட சாப்பிட்டுக்கலாம். டிஃபனுக்கு கூட லைட்டாகவும் இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு ஐடியா தான், செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.